தங்கச்சி, நான் உனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணதுக்கப்புறமும் எனக்காக பறிஞ்சிட்டு பேசுறியே, உன் காலில் விழுந்தாலும் தப்பு இல்லைம்மா. சத்யா, இத பார், காலில் விடுற நடிச்சனா கொன்னுடுவேன். சரி, தப்புதான் சத்யா, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். உங்க யாருக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது விருப்பம் இல்லைன்னா நான் கிளம்புறேன். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். நடந்த விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. ஐயோ மயிலே, உன் தலை நீயே மண்ணை போட்டுக்கிற. பாம்புக்கு பல்லுல தான் விஷம், இந்த படுபாவைக்கு உடம்பு பூரா விஷம். அப்பா, அண்ணன் இனிமே தப்பு பண்ண மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்றேன், நீ முடியுங்கிற. இவனை நம்பாதம்மா. மயிலு, இனிமே உன் சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன்ப்பா. என்ன ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருப்பா. அத்தை, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க எதுக்கு தங்க போனோம்? இதனால நடந்ததெல்லாம் சுனில கொன்னதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கிறேன். பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் நிம்மதியா இருப்போம் அத்தை. ஆமாம்மா, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. என்னப்பா மயிலு, எதுவுமே பேச மாட்டேங்கிற?